ஹாய் காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் எடுத்தது. எதிரமான சித்திரத்தில் தெரிஞ்சாச்சு. சித்திரத்தில் காமிச்சிருக்கேன் வீடியோ எடுக்கும்போது தான் வாய்ஸ் கொடுக்க முடியல. இருக்கிற சவுண்டுக்கு இப்போயே பார்த்தீங்கன்னா பாட்டு அளவுக்கு ரொம்ப கட்டி தான் பேசுகிறீங்க. வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போனேன் கொஞ்சம் நேரம் எடுத்து வெயிட் பண்ணால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெயிண்ட் வில்ல ஏறி சுற்றியாச்சு. ஜெயிண்ட் வில்லாம் போனோம்னா இது பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த ஊரில் வந்துடுறாருன்னா மேலே சுற்றிக்கிட்டே போவோம் லைட்டாக. அதில் தான் நான் ஏறியிருந்தேன். பாருங்க, அந்த ஹைட்டு பாதி தூரம் போனாக்கே மொத்தத்துலாம் காமிச்சிடலாம். ஜெயிண்ட் வில்லேருந்து பெருசாக நான் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து சேஃப்டி இல்லை, சீட் பெல்ட்லாம் எதுவுமே இல்லை. சும்மா தான் பிடிச்சிருக்கணும். நான் ஃபோனில் யூஸ் பண்ண முடியாது. ஃபோனுக்கு நான் அவ்வளோ கீழே வந்துட்டு வீடியோ எடுக்கல. காரில் மட்டும் தான் எடுத்தேன். இதில் வந்து சீட் பெல்ட் வைக்கணும். நான் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். ஈஸியாக எடுக்கலாம் வீடியோ. 7:30க்கெலாம் நாங்கள் போயிட்டோம். 7:30க்கு போயிட்டு நாங்கள் சும்மா ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ராட்டினத்துக்கு அதுக்கே மணி எத்தனை 8 மணி மேலே ஆயிடுச்சு. 8 ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் சும்மா பார்த்துட்டு வச்சோம். பானிபூரி இதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ராட்டினா போனேன். கொலம்பஸ்லாம் போகலான்னு பார்த்தேன். எல்லாருமே கூட்டம் சரியான கூட்டம். இது 7வது நாளா 8வது நாளா தெரியல. வேறு நாள் எடுக்கல இருந்துச்சு. எடுக்கலாம் நினச்சேன். இதுவே நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சவுண்டாகவே இருக்கும். நான் வாய்ஸ் கம்மியாக பேசுகிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீ பெரிய ரொட்டீன் வீடியோலாம் நீ டெய்லி நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுவேன். பெரிய வீடியோலாம் வரும். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து அடுத்த ஜெயிண்ட் வில்ல வந்து எடுத்தது. இது வந்து கொஞ்சம் பிடிமானது நல்லா இருந்துச்சு. இது வந்து உட்காந்துருக்கும் போது எடுத்தது ஜெயிண்ட் வில்ல. இங்கேருந்து நாங்கள் வந்து அக்கறையில் இருந்தோம். இக்கரையிலேருந்து அக்கறைக்கு வந்தோம். இதெல்லாம் பெரிய ஜெயிண்ட் வில்ல இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ரெயின் டாட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. சும்மா ஸ்லோவாக இறக்கி ஏற்றி ஆளுகளை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. மேலே போகும்போதெல்லாம் ஃபோன் சேஃப்டி அதில் கீழே விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான், எங்கிட்டு போகவே தெரியாது. சும்மா இங்கேருந்து 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தேன். அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் பின்னாடி இருக்கிற ராட்டினம் தான் நான் போனேன் 2வதா. இது ஜெயிண்ட் வில்ல உட்காந்துருக்கும் போது எடுத்தது. இப்போ தான் எடுத்து இவ்வளோ தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ரொட்டீன் வீடியோலாம் நான் போடுவேன். இதுதான் அந்த பெரிய ராட்டினம். சுற்றிக்கிட்டே இது வந்து உட்காந்துக்கிட்டே எடுத்தேன். லாஸ்ட் வரைக்கும் எடுத்தேன். நான் கடைசி வரைக்கும் நல்லா போச்சு. நைட் ஏற வரைக்கும் எடுத்தேன். ஒரு ஸ்லோவாத்தையும் காமிங்க. ஒரே ரவுண்ட் தான் கைஸ். ஒரே ரவுண்டில் மேலே போயிட்டு கீழே வந்துடும். அவ்வளோதான். எங்கள் ஊர் புது ரவுண்ட் 150 ரூபா. எல்லாமே 100 ரூபா தான். இப்போ நான் கொடுத்துருக்க வாய்ஸ் கூட சவுண்டாக கேட்காது. எங்கள் அம்மா செட்டில் பாட்டு ஓட்டு முடிக்கிறதே இருக்குது. நாளைக்கு நாங்கள் கொடுத்ததை மாத்திரம் அழகராக இந்த ஹைட்டில் அந்த ஹைட் வரைக்கும் போவோம். எல்லாமே சூப்பராகவே தெரிஞ்சிச்சு. வீடியோ எடுக்கிற வேண்டியதான் பெருசாக ஏறினா சும்மா சுற்றுறதுக்குலாம் நான் ஏறது ஆசையே இல்லை எனக்கு. சும்மா சுற்றிட்டு மேலே போகுது ஹைட்டு. எனக்கு இது வீடியோ வந்து பொருளாக காமிக்கணும். கண்டிப்பாக இந்த ராக்கெட் எனக்கு ஏறுறது. இல்லைன்னா ஒரு மாதிரி 150 ரூபா
இதில் ஏறி இருக்க மாட்டேன். கூட 50 ரூபா போட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ராட்டினம் இதில் ஏறிக்கலாம். இதோட பழங்குடி எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. கோயில் வழியாக சுற்றி வந்து அதை காமிச்சிருவாங்க. பாலம் அங்கே ஜெயிண்ட் வில் இருக்கிற இடத்துல தான் கோயில் சுற்றி வந்து ஜிம்மி நேரத்துக்கு ராட்டினம் தான் காமிச்சிருப்பேன். சரி வேறு வர வீடியோலாம் எடுக்கல. நைட்டு ரோட்டில் வந்து லைட் ஆஃப் பண்ணி நான் இதில் மட்டும் எடுத்துக்கிறேன். எதுவுமே எடுக்கல. வீட்டில் வந்து இதெல்லாம் எடுக்கல. உங்களுக்கு வந்து திருவிழா திருவிழா பற்றி நான் எடுத்திருக்கேன். அதாவது நான் வேறு எதுவும் எடுக்கல. இனி என்ன மாதிரி வீடியோலாம் போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதான் நேற்று தான் தேரோட்டம் முடிஞ்சு தேரோட்டம் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நேற்று அடுத்த நாளே நான் உங்களுக்கு திருவிழா காமிக்கிறோங்காண்டி தான் போட்டேன். இனியும் வேறு இந்த மாதிரி வீடியோ டெய்லி ரொட்டீன் வீடியோலாம் போடலாமா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு எனக்கு ஐடியாவே பெட்டராக இல்லை. பிகாஸ் கேமரா வந்து நான் ஒரு ஆளாத்தையும் பிடிக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு ப்ராப்ளம். கேமரா வந்து எடுக்கிறக்கான ஆள் இல்லை. ஸோ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவ்வளோ பெரிய வீடியோலாம் நான் போடுறது இல்லை. ஒரு ஆளாக இருந்து எனக்கு இவ்வளோ தூரம் எடுக்கிறது பெருசு. எடுத்து பெருசாக எடிட்டிங் பண்ண மாட்டேன். நான் வாய்ஸ் கொடுத்து போடுறதுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் போடுவேன். அவ்வளோதான். ஆனால் அதுக்கே நான் ஒரு நாள் ஆக்கிடுவேன். அதான் கைஸ் வீடியோ முடிய போகுது. இதெல்லாம் எங்கள் ஊர் சித்திரை திருவிழா. வருஷம் இது மாதிரி தான் நடக்கும். 2 ராட்டினம் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க வந்திருக்கு. அதில் தான் நான் ஒன்று ஏறினேன். இன்னும் இந்த புதுசில் ஏறலன்னு பார்த்தா அதில் ஏறினா வீடியோ எடுக்க முடியாது. அது இங்கிட்டு கொண்ட மாதிரி தலையில் அது மொத்தமாகவே லாக் பண்ணிடுவாங்க. ஃபோன்லாம் எடுக்க முடியாது கையிலலாம். இந்த அளவுக்கு இருக்குது. ஓகே கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ அவ்வளோதான் முடிச்சுக்கிறேன். பாய். சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.